வாக்காளர் பட்டியலில் முறைகேடை சரி பண்ணுறது தான். இந்த ஊரில் ஒரு ஓட்டு இருக்கும், திருச்சியில் ஒரு ஓட்டு வச்சுருக்கீங்க, அந்த ஓட்டை நீக்காமல் இருந்திருக்கீங்க. இங்கே நீங்கள் எதுக்கு எஸ்ஐஆர் கொண்டு வரீங்க உங்களுக்கு தெரியுமா? இங்கே இருக்கிற தீவிர வாக்காளர்னு சொல்லி டபுள் என்ட்ரியை நீக்கணும். வட மாநிலத்திலேருந்து இங்கே வர்றவனெல்லாம் கூப்பிட்டு வந்து நீ எல்லா பேரையும் இங்கே உறுப்பினராக சேர்க்குறேன்னா பிஜேபிக்கு ஒரு 10% ஓட்டை வெளி மாநிலத்திலேருந்து இங்கே இறக்குறாங்க. பிஜேபிக்கு ஒரு 10% ஓட்டை சேர்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு எஸ்ஐஆரை வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்திக்காரன் ஓட்டை சேர்க்கறது. ஒரு பக்கம் இந்திக்காரன் ஓட்டை சேர்த்தா பிஜேபி ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டை திருன்னா அது திமுக ஓட்டு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு பதிலோட சென்னையில தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் கிட்ட மழை. ஸோ இந்த மழையில தமிழக அரசும் தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மழையில மக்கள் பாதிக்கப்பட்டதாகவும் பலரும் விமர்சனமும் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? மழை பெஞ்சா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் செய்கூலி சேதாரம் இல்லாமல் எந்த பொருளும் உற்பத்தி ஆகாது. அது மாதிரி வர்ற மழை என்ன ஏதாவது சும்மா நம்ம கவர்மெண்ட்டில் கேட்டு அப்ளிகேஷன் வாங்கிட்டு நான் இந்த லிமிட்டுக்கு மேலே வரமாட்டேன்னு சொல்லிட்டா வருது. நாம் ஏதாவது இதுக்கு மேலே பெய்யாதுன்னு ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து இதுக்கு மேலே நீ மழை பெஞ்சிடாதுன்னு சொல்ல முடியும்? வந்தது ஏதோ இப்போதைக்கு தமிழ்நாடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் எப்பயுமே பர்ஃபெக்டாக இருப்பாங்க. மூளைக்கு மூளை வார் ரூம் வச்சுருந்தாங்க. துணை முதலமைச்சர் இரவு பகலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராத்திரியெல்லாம் போய் உட்காந்து ஆய்வு பண்ணார். முதல்வரும் இரவெல்லாம் ஆய்வு பண்ணார். அத்தனை அமைச்சர்களும் அத்தனை மாவட்டத்துலேயும் முழுக்க பணியில் இருந்தோம். திருப்தியாக புயல் நம்மளை பார்டரை எட்டி பார்த்துட்டு அந்த பக்கம் போயிடுச்சு, ஆந்திரா பார்டரை தொட்டுட்டு. அதனால் அது பணக்காரன் ஏரியாவுக்கு போயிருக்கு, நம்மளை ஃப்ரீயாக விட்டுருக்கு. இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஒரு பெரிய அளவுக்கு எந்த சேதாரமும் இல்லை. சரி, அப்படியே வந்தாலும் தமிழக அரசு தயார் நிலையில் இருந்தது. கண்டிப்பா. அதனால் ஏன்னா இது அனுபவம் உள்ள ஒரு முதலமைச்சர், அனுபவம் உள்ள ஒரு அரசு. அதனால் இனிமேல் எந்த பேரிடர் வந்தாலும் நாங்கள் முன்கூட்டியே தயார் நிலையில் இருக்கோம். ஓகே, அந்த முன்கூட்டின்ற வார்த்தையிலேருந்து நம்ம எடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா முன்கூட்டினா நம்மளோட அரசு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷம் நம்ம தொட்டுட்டோம். ஸோ நம்ம எதுக்கு அந்த மலை இடத்துல போய் நிற்கணும், அன்னைக்கு நைட்டே போய் இது பண்ணணும்? ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம அந்த முன்னேற்பாடுகள் செஞ்சுருக்கோம். ஸோ நார்மலாக அந்த மலை கடந்து போகிற மாதிரி வாக்கல்கள் சரியாக நம்ம அமைக்காமல் விட்டுட்டோமா? ஏன்னா 4000 கோடின்றது சென்னைக்கு ஒதுக்கப்பட்டது இல்லையா? இல்லை மேடம், அது பழைய கதை. அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். அதெல்லாம் கேட்டு பதில் சொல்லி கணக்கு வழக்கு டேட்டாவே கொடுத்துட்டோம். கணக்கு பார்க்க தெரியல எடப்பாடிக்கு, அவ்வளோதான். எடப்பாடி பழனிசாமி கணக்கு வழக்கு பார்க்க தெரியல, அதனால் விட்டுட்டாரு. வேறு ஒன்றும் பெரிய சப்ஜெக்ட்லாம் இல்லை. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி முன்கூட்டியே அதுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் பண்ணதுனால தான் இப்போ கூட பாருங்கள் எந்த விதமான டிராஃபிக் பிரச்சனை இல்லை. சிட்டி கொடுற எங்கேயும் தண்ணி தேங்கி நின்று யாரும் இன்றைக்கி போட்டில் போகல. அதனால் ஃபுல் டைம் ஃபுல் ஃபார்மல் நல்லா ரெடியாக இருக்கும். ஓகே, இல்லை இப்போதான் நமக்கு வடகிழக்கு பருவமழை இப்போதான் தொடங்கியிருக்கு. நீ நவம்பர் டிசம்பர் காலங்களை பாருங்க. ஓகே, நீங்கள் போக போக பாருங்க தயார் நிலையில் ரொட்டீனாக இயந்திரம் ஓடிட்டு இருக்கு. இந்த முறை பெரிய பாதிப்பு வராது. காரணம் முன்கூட்டியே எல்லா ஏற்பாடும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும், எங்களுக்கு வரணும். இல்லை, இப்போ இன்னைக்கு மேயர் பிரியா அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லும்போது என்னதான் ரோடு சேதம் அடைஞ்சிருந்தாலும் கூட நாங்கள் மழைக்காலங்களில் ரோடு போட ஸ்டார்ட் பண்ணா அது பெர்ஃபெக்டா இருக்காது. ஸோ நாங்கள் அடுத்தடுத்து மழைக்காலங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோடு போட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சேதம் அடைகிற அளவுக்கு நம்ம ரோடு போட்டு கொடுத்துருக்கோம். இல்லை மேடம், நீங்கள் ஒன்று கவனிக்கணும். எப்போ என்ன கேட்டாலுமே சரி, அந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் ஆன்சர் சொல்ல முடியும். போட்ட ரோடு என்னைக்கு போட்டுதுன்னு நம்ம இன்றைக்கி ஆய்வு பண்ண முடியாது. மழை எவ்வளோ வருதுன்னு ஆய்வு பண்ண முடியாத மாதிரி அதில் ரோடு பள்ளமும் குழியுமா இருந்தது. அந்த ஒன்றுக்காக மேடு பள்ளம் இருக்கிறதுனால இந்த தெருமக்கள் ஓடி நீங்கள் புதுசாக போட்ட ரோடு இப்போ எப்போ போட்டு தருவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக மேயர் உடனே மழை நேரத்தில் போட முடியாதுங்க, ஒரு 4 நாள் கழித்து போடுறேன்னு சொல்லுவாங்க. சிம்பிள் கொஸ்டின், சிம்பிள் ஆன்சரு, அவ்வளோதான ஒழிய இதில் எப்போ போட்ட ரோடு, ஏன் ரோடு பேத்துட்டு போனது, எவ்வளோ சென்டிமீட்டர் ரோடு ஹைட் பண்ணீங்க, எவ்வளோ ஃபினிஷ் பண்ணீங்கன்னு இந்த கொஸ்டின்லாம் இப்போ கேட்கவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி வெதர் கண்டிஷன் அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் நம்ம எனி டைம் ரெடியாக இருக்கணும். உங்களுக்கு உங்கள் காலத்துலேயும் என் காலத்துலேயும் மேக வெடிப்புன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? இப்போ பார்த்தீங்களா, மேக வெடிப்பில் அது பேசாமல் ஒரு கிராமத்தையே அடிச்சுட்டு போகுது. இப்படிலாம் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்?
எல்லாத்துக்கும் தயாராகிக்கணும். ஓகே, தமிழ்நாடு எல்லாத்துக்கும் தயாரா ஆயிக்கணும், தயாரா தயாராவும் ஆயிக்கணும். இருக்கீங்க. தமிழ்நாடு தயாராகிக்கணும், அரசு இயந்திரங்கள் தயாராக இருக்குங்கிறத ஒன்றை தான் நாங்கள் உறுதிப்படுத்த முடியும். முதல்வரும் அதிகாரிகளும் ரொம்ப முழு டைம் கவனமாக இருக்காங்க. அதனால ஒரு திருப்தியாக இருக்கும். அதுக்காக இயற்கைகிட்ட போய் நம்ம சவால் விட்டு நீ வா நான் உன்னை பார்க்குறேன்லாம் சொல்கிற இடத்துல எவனும் முடியல. கண்டிப்பா. இந்த மழைன்னு சொன்னோமே இந்த பக்கம் வந்து இபிஎஸ் அவர்களும் சரி, விஜய் அவர்களும் சரி, ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்றாங்க. நம்ம கிட்ட தமிழக அரசை வந்து விமர்சனமும் வைக்கிறாங்க. நெல்மணிகள் எல்லாமே முளைச்சு போயிடுச்சு, ஏன் அந்த காலதாமதம் எடுத்துக்கிட்டீங்க, சரியான விலைக்கு வாங்கல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் 2 சைட்ல இருந்துமே கொடுக்குறாங்க எதிர்கட்சிகளா. நீங்கள் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்க, இப்போ எடப்பாடி போய் அட்லீஸ்ட் அவராவது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போய் அங்கே நெல் பக்கத்தில் நின்று நெல் கதிரனாலும் கையில் பிடிச்சி பார்த்தாரு. இவர் நடிகர் விஜய் வந்து நெல்லுக்கு பக்கத்தில் முளைக்கிற புல்லை கூட கையில் பிடிக்க பார்க்கல. புல்லை கூட அவர் கையில் பிடிக்க பார்க்கல. ஆனால் இவர் வீட்டில் படுத்துக்கிட்டு தமிழக அரசு இப்படி செய்யலாமா அப்படின்னு அறிக்கை வாயிலாக பேசிகிட்டே இருக்கட்டும். அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்கிற இடத்துல அது ஒன்றும் கொஸ்டின் இல்லை. எடப்பாடி பழனிசாமி நேராக போனார், கள ஆய்வு பண்ணார். அங்கே இருக்கிற நிலவரம் என்னான்னு அங்கே இருக்க பப்ளிக் எல்லாருக்கும் தெரியும். அதனால் எடப்பாடி அவரோட ரொட்டீன் டியூட்டி கடமையாக இருக்கணும். நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போதும் அதே மாதிரி போய் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை, அதனால் அரசு இயந்திரம் முன்னெச்சரிக்கையாக செயல்படணும், ஏன் இதை முன்னாலே செய்யலைன்னு ஒரு கேள்வி கேட்குறது ரொட்டீனு. எங்கள் அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சர் ரெவன்யூ மினிஸ்டரில் கேட்குற எல்லா கேள்விக்கும் ஸ்பாட்லேயே ஆன்சர் பண்ணுறோம். எடப்பாடி கவர்மெண்ட் மாதிரி யாரும் பதுங்கி ஒழிஞ்சிக்கல, இல்லை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கல. இங்கே எல்லா அமைச்சர்களும் அந்தந்த மாவட்டத்திலே ஸ்பாட்டில் இருக்கும். தெளிவாகவும் ப்ராசஸ் போகுது. ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, என்னோட நெல்லெல்லாம் அது வயிற்று. அப்போ சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்றாங்க இது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படின்றது சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து இல்லைங்க நான் வந்து லீஸுக்கு எடுத்து அந்த குத்தகைக்கு எடுத்து நான் நிலத்துல வந்து விவசாயம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு செய்தியும் பாக்குறோம். ஸோ இது எப்படி யாரோட செட்டப்பா இருக்குமா? அதெல்லாம் கூட அப்புறம் விட்டுறலாம். ஏதோ ஒரு பல லட்சம் பேர் பல கோடி பேர் இருக்கிற ஏரியாவில் போய் ஒருத்தர் 2 பேர் இதை மாதிரி வந்து கொஸ்டின் வைக்கிறாங்களே, இது என்ன பதில் சொல்லுவீங்கன்னா பாருங்க, பாதிப்புங்கிறது கண்டிப்பாக ரொம்ப அதிக மழைக்கு இது மாதிரி 1-2 நடக்கணும்னு நாங்களே உங்களுக்கு ஆனஸ்டாக சொல்கிறோம். நடக்கிறதுக்கு முன்னால் ஒரு 10 பேருக்கு பாதிப்புனா 90 பேருக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஒரு அரசாங்கம் செயல்படுது. நீங்கள் 90 பேருக்கு செயல்படுற அரசாங்கத்தை பாராட்டுங்க. இந்த 10 பேர் ஓடி வந்து என்னைய விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் ரொம்ப 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 அக்யூரேட்டாக பதிலாம் கிடையாது, பதிலும் சொல்ல முடியாது. அதனால் எங்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கி மக்கள் 90% அல்லது ஒரு 80% கரெக்டாக ஃபுல்ஃபில்லாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, குறை இல்லை. குறை வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, என் பொறுப்பு. கண்டிப்பாக உங்களுக்கு அதில் பங்கு உண்டு, எனக்கு பங்கு உண்டு. அதனால் நாமெல்லாம் இது வந்து விளையாட்டாக எடுத்துகிட்டு போக வேண்டாம், கரெக்டாக தான் இருக்குது. எடப்பாடி அவருக்கு ஒரு வேலை, ரொட்டீன் ஒர்க்கு, அவரும் போய் சொல்லட்டுங்கிறேன். சொன்னால் தானே அங்கே இருக்கிற அதிகாரி ஐயோ எடப்பாடி வந்து கையில் தூக்குறாருப்பா, எடப்பாடி இதை சொல்லிட்டா முதல்வர் உடனே திரும்பி நம்மளை கூப்பிட்டு சத்தம் போடுவார், இந்த ஒரு பயம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். இத்தனை வருஷம் எடப்பாடி படுத்து கிடந்த எடப்பாடியை இப்போ எழுப்பி விட்டதே திமுக தான். இன்னும் எலெக்ஷன் வரப்போகுது, அதெல்லாம் பண்ணி தானே இப்போதான் எடப்பாடியை எழுப்பி விட்டது திமுகன்னு சொன்னேன். இனிமேலாவது எடப்பாடி பழனிசாமி போய் அங்கங்கே நெல்லை தூக்கி பார்க்கட்டும், ஒரு கையில் புல்லை தூக்கி பார்க்கட்டும், ஏதோ கட்டுங்கையுமா சுத்தட்டும், அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. அவர் வேலை பார்த்தாருன்னா இன்னும் அரசு இயந்திரம் அதிகமாக செயல்படும், அவ்வளோதான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 சைடும் வேலை பார்த்தா மக்களுக்கு நன்மை. ஓகே, இப்போ பலனடைகிறது என்னமோ மக்களாக தான் இருக்காங்க. எஸ்ஐஆர் அதிமுக ஆதரிக்குது, திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் எதிர்க்குது. என்ன காரணம்? ஓட்டு திருடுறவன் கூட்டணியில் இருக்கவன்லாம் சேர்ந்து தான் திருடணும். திருடனுக்கு துணை போயிட்டு இல்லை 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 அவன் தான் திருடன்னு எப்படி சொல்ல முடியும்? காட்டி கொடுக்க முடியாது இல்லை. இது வாக்கு திருடுறதுக்கு உண்டான எஸ்ஐஆர். எப்படி வாக்கு இந்த வாக்கு திருடுற எஸ்ஐஆர் நான் சொல்றேன் உங்களுக்கு விளக்கமா. வாக்கு திருடுறதுக்கு உண்டான எஸ்ஐஆரை கொண்டு வராங்க. வாக்காளர் பட்டியலில் முறைகேடை சரி பண்றது தான் அந்த எஸ்ஐஆர். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பேரு. தீவிர சிகிச்சையில் இருக்க மாதிரி தீவிரமாக ஆய்வு பண்ணுறதுக்கு பேர் இன்டென்சிவ்னு சொல்கிறது. எலெக்ஷன் கமிஷனை பேஸ் பண்ணி எலெக்ஷன் நடத்துகிறான், புரியுதா? அவன் யாருக்கு எடுபடியாக இருக்கான், யாருக்கு விசுவாசியாக இருக்கான்னு எங்களுக்கு அதுவே கண்டுபிடிக்க முடியல. அவங்க வந்து பீகாரில் இவ்வளோ பெரிய போர்ச்சரியை பண்ணி அங்கே எதிர்கட்சி நாங்கள் கிடையாது, ராகுல் காந்தி இந்தியாவுக்கு எதிர்கட்சி தலைவர், அவர் இவ்வளோ குற்றச்சாட்டுகளை போய் அடுக்கடுக்காக சொல்கிறாரு. அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியது எலெக்ஷன் கமிஷன். சொல்ல நீ தவறிட்டா நீ 1ஆம் நம்பர் திருடன்னு அர்த்தம். நீ செத்தவன்லாம் வந்து ஓட்டு போடுறான், பட்டியலில் இருக்கான், அவன் கண்டுக்கலை. பட் உயிரோடு இருக்கவனெல்லாம் நீங்கள் கொண்டுட்டீங்க. இது எந்த விதத்தில் எடுக்கிறது?
அதை தான் அவர் சொல்கிறாரு, எப்பா உயிரோடு இருக்கான், அவனை செத்துட்டேன்னு நீ பட்டியலில் போட்டு வச்சுருக்க, 20 பேரை கூட்டிகிட்டு வந்து டீ காப்பி வாங்கி கொடுத்துட்ருக்கேன், முடிவு பண்ணுங்கடான்னு இவ்வளோ கிண்டல் கேலியுமா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்தியாவுக்கு வழிகாட்டுறாருன்னா அப்போ இவங்க எலெக்ஷன் கமிஷன் என்னது? இல்ல எலெக்ஷன் கமிஷன் இந்த முதற்கட்டத்துல வந்து அப்போ எஸ்ஐஆர் மீன்ஸ் என்ன? நீங்கள் தீவிர சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, அப்போ இங்கே நீங்கள் எதுக்கு எஸ்ஐஆர் கொண்டு வரீங்க உங்களுக்கு தெரியுமா? வேறு ஒன்றும் காரணம் இல்லை. ஏன் இந்த இதுக்கு எஸ்ஐஆர் வர்றதுக்கு முன்னால் எலெக்ஷன் கமிஷன் என்ன உயிரோடு இல்லாமல் செத்த போச்சு? எலெக்ஷன் நடக்காமல் போச்சா? இவன் ஏன் எலெக்ஷன் இப்போ எஸ்ஐஆர் கொண்டு வரான்னா இங்கே இருக்கிற தீவிர வாக்காளர்னு சொல்லி டபுள் என்ட்ரியை நீக்கணும். ஓகே, அதை நாங்களே சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை அவன் செய்ய இந்த டபுள் என்ட்ரினா இங்கே உங்களுக்கு இந்த ஊரில் ஒரு ஓட்டு இருக்கும், சரி, திருச்சியில் ஒரு ஓட்டு வச்சுருப்பீங்க, சரி, அந்த ஓட்டை நீக்காமல் இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி கரெக்ஷன் பார்க்குறதா நீ சொல்கிற, நீ பாரு, வேண்டான்னு சொல்ல. இப்போ நான் கேட்குறது, வட மாநிலத்திலேருந்து இங்கே வர்றவனெல்லாம் கூப்பிட்டு வந்து நீ ஒரே ஒரு உறுதிமொழி பத்திரத்தை மட்டும் கொடுத்துட்டு நீ எல்லா பேரையும் இங்கே உறுப்பினரை சேர்க்குறேன்னா பிஜேபிக்கு ஒரு 10% ஓட்டை வெளி மாநிலத்திலேருந்து இங்கே இறக்குறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே இறக்குறான். யார்? பீகார். அந்த வட மாநிலத்தில் இருக்க அத்தனை ஸ்டேட்டு, ராஜஸ்தான், பீகார், அந்த பகுதியெல்லாம் வச்சுக்கோங்க, குஜராத் எல்லாம், அங்கேருந்து எல்லா பேரையும் கிளப்பி விட்றான். கிளப்பி விட்டு இங்கே கொண்டு வந்து இறக்குறான். நாங்கள் இந்தி ஒழிகன்னு சொன்னோம், ஆனால் இந்திக்காரனை வராதுன்னு சொல்ல. ஆமா, அப்போ அவங்களுக்கான ஒரு ஓட்டு உரிமை இந்திக்காரனே ஒழிகன்னு சொல்லியிருந்தோன்னு வச்சுங்க, இங்கே இந்திக்காரனே இருந்திருக்க மாட்டான். நாங்கள் அதை அலட்சியமாக விட்டதனோட விளைவு இப்போ இந்திக்காரனை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து இங்கே வச்சு பிஜேபிக்கு ஒரு 10% ஓட்டை சேர்த்தா துணைக்கு கூட திருடனாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி அதை வந்து எஸ்ஐஆரை வந்து வேண்டான்னு சொல்லுவார்? அவரே அதை ஏற்றுக்குவார். ஏன்னா அவருக்கு 10% இருக்கிறதுனால அதிமுக இருக்கிறதுனால 10% ஓட்டு வருது. ஒரு தப்பு. இது வெளியிலேருந்து பிடிச்சிட்டு வர்ற அங்கே இருக்கிற வாக்காளர்களே அங்கே நீக்கம் பண்ணாமல் இங்கே சேர்க்கறது, இதுக்கு எஸ்ஐஆர் யூஸ் பண்ணுறான். இங்கே முஸ்லீம் ஓட்டு, சிறுபான்மையினர் ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டு, இது எல்லாம் அவன் என்ன நீங்கள் கரெக்ஷன் பண்ணாலும் அந்த பிஎல்ஓ போய் ஃபுல்லாக செக் பண்ணுவான். பின்னாலே நாங்கள் ஒரு பிஎல்ஏ 2 போவோம், 2 பேருமே சேர்ந்தே கரெக்டாக கொடுப்போம், முறையாக எடுத்துருவோம். எந்த தவறு இல்லாமல். பாதி கட்சிக்கு பூத் ஏஜென்ட்டே கிடையாது, ஆத்தென்டிகேட்டடாக இருக்க கட்சிக்கு பூத் ஏஜென்ட் கிடையாது, எங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் கிளியராக செக் பண்ணி அந்த பிஎல்ஓங்கிறவன் அந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற எஸ்ஐஆரோட ஆஃபீஸர்ஸு, அவன் ஒரு பூத்துக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பான், ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் போவான். நாங்கள் பிஎல்ஏ 2ன்னு ஒரு பூத்துக்கு ஒரு ஏஜென்ட் போவோம், 2 பேரும் சேர்ந்தே போகிறோம், கரெக்ட் பண்ணுறோம், முறையான பட்டியலை கொண்டு வந்து கொடுக்குறோம், எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். திரும்பி எலெக்ஷன் கமிஷன் எடுத்துகிட்டு போகிறான். முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டை அப்படியே டெலிட் அடிச்சிடுவான். மேக்ஸிமம் பூத்துக்கு ஒரு 50 ஓட்டு. பூத்துக்கு 50னா ஒரு தொகுதிக்கு 16 ஓட்டு அவுட்டு, 10,000 ஓட்டு அவுட்டு. கிறிஸ்டின் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு. எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க? இது எப்படி குற்றச்சாட்டு சொல்கிறீங்க? அது எப்படி ஓட்டர் ஐடியில் என்ன முஸ்லீம் கிறிஸ்டின் போட்டிருக்காங்க, நீங்கள் எல்லாம் ஈஸியாக கட்டுறாங்க, அதுவும் தப்பு. நீங்கள் முஸ்லீம்னாலே இப்ராஹிமு, ராவுத்தரு, ரஹீமு இந்த பேரை பார்த்தா தூக்குறான். கிறிஸ்டின்னா பீட்டரு, அல்போன்ஸு பேரை பார்த்தா தூக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை பற்றியும் கவலைப்படலாம், வந்த நோக்கமே கிறிஸ்டின் ஓட்டு முஸ்லீம் ஓட்டை தூக்கணும். இது 2 திமுக ஓட்டு. ஓகே, பாஜக எப்பவுமே இதை அப்படியே தூக்கிட்டு மொத்தமாக எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்திக்காரன் ஓட்டை சேர்க்கறது. ஒரு பக்கம் இந்திக்காரன் ஓட்டை சேர்த்தா பிஜேபி ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டை திருடுனா அது திமுக ஓட்டு. அப்போ என்ன ஆகும்? எங்களில் 10% ஓட்டை வெளில தள்ளணும், கூடுதலாக 10% ஓட்டை சேர்க்கணும், திருட்டுத்தனம் பண்ணி ஆட்சிக்கு வரணும். இது ஒன்று தான் எஸ்ஐஆர். அவ்வளோதானா? இதுக்காக தான் இவ்வளோ இது பண்ணுறாங்க. ஆனால் அதிமுக வந்து ஓட்டு கிடைக்கிறதுக்காக வட மாநிலத்திலுமே ஏற்றுக்கிற நிலமையில தான் இருக்காங்க. அப்போதான் ஏற்றுக்கிட்டா இல்லை உங்களை. அவனும் வந்து ஆட்சியை காப்பாற்றணும், கட்சியை காப்பாற்றணும், அவங்களுக்கு ஆட்சிக்கு வரணும், இன்னொன்று கட்சியை காப்பாற்றணும். 4 வருஷம் இருந்தார், எந்த ஒன்றும் இல்லை, சேஃபாக ஆட்சியை கொண்டு வந்துட்டார். மக்கள் பார்த்தது தோக்கடிச்சிட்டு நாங்கள் வந்தோம். வந்ததுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் ஒரு புகார் போட்டு இல்லை நாங்கள் புகார் கொடுத்ததின் பேரில் இவனுடைய திருடன் மேலே நடவடிக்கை எடுக்கலான்னு போட்டால் முன்னாள் அமைச்சர்கள் மேலே நாங்கள் கொடுத்த ஊழல் குற்றச்சாட்டு மேலே நடவடிக்கை எடுக்கலாம்னு ஆளுநர் அப்ரூவல் தர மாட்டார். ஒரு பைலாக இருக்குது, ஆளுநர் அப்ரூவல் கொடுத்தா தான் நடவடிக்கை எடுக்க முடியுது, அதை கொடுக்க விட மாட்டார். கடைசி வரைக்கும் இல்லை, கூட்டணிலேருந்து காப்பாற்றிட்டு வந்தானுவான். பிஜேபியிலேருந்து வெளியில் வரேன்னு ஒரு 3 மாதம் ட்ராமா போட்டாங்க.
உடனே கவர்னர் 2 பேருக்கு அப்ரூவல் கொடுத்தாரு, சாங்ஷன் பண்ணார். என்ன, இந்தாங்க ரமணா விஜயபாஸ்கர் மேலாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலான்னு சொல்லி சாங்ஷன் போட்டார். திரும்பி போய் சரண்டரானுங்க, அண்ணாமலையை வெளில தள்ளிட்டு உள்ளே சரண்டரானுங்க. திரும்பி என்னாச்சு, மறுபடியும் எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டான். இப்போ தமிழ்நாட்டோட மானம் மரியாதை சூடு சொரணை எல்லாத்தையும் கொண்டு அங்கே அடவு வைக்கிறான், வச்சுட்டாங்க. இப்போ அவனுங்க இந்திக்காரன் வாழ்கங்கிறான், நாம் இந்தி ஒழிகங்கிறோம், அவன் இந்தி வாழ்கங்கிறான். நம்ம இந்தி திணிப்பு தான் வேண்டாம்னு சொல்றோம். இந்தி பேசக்கூடிய மக்கள் நம்ம என்னைக்குமே வந்து நிராகரிக்கல தானே திமுக அரசு. நாங்கள் வந்து இந்திக்காரனை இந்தி ஸ்டேட்டில் தான் இருக்க சொல்கிறோம். உனக்குன்றா இந்த ஸ்டேட்டில் வேலை. இங்கே நாங்கள் வந்து ஜெயலலிதாவை கூட ஆள வேண்டான்னு சொன்ன மொழியே வாழ வேண்டான்னு சொல்லலை. இங்கே வாழுமா, நீ ஆடுறதுக்கு தகுதியான ஆளான்னு நாங்கள் கேள்வி கேட்டோம். அப்படி இருக்கும்போது அது எங்கள் தென்பகுதியை சார்ந்த கன்னடப்பா பற்றி தான் அந்த அம்மா. அவங்களுக்கே இதை கொஸ்டினை தமிழ்நாடு வச்சுது. ஏன் நாங்கள் இந்திக்காரனை தூக்கிட்டு வந்து இங்கே நுழைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன்னா இந்திக்காரனுக்கு என்ன எழுதியா கொடுத்து வச்சுருக்கோம்? இல்லை எடப்பாடி என்ன தமிழனுக்கு தானே, தமிழன் தானே எடப்பாடி. ஆமாம், கண்டிப்பாக. இடையில ஏதாவது இந்திக்காரன் கூட கிராஸ் ஆகிட்டீங்களா? தப்பு இல்லை அது. அதனால் இது வந்து அவர் பண்ணுற முறைகேடு. அந்த முறைகேடை நாங்கள் கடைசி வரைக்கும் தடுத்து நிறுத்துறோம், உள்ள விட மாட்டோம். நேற்று தலைவர் அவர்கள் கூட ஒரு அறிக்கை கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், நாங்கள் ரொட்டீனாக இருக்கோம். நாங்கள் 24 மணி நேரம் தயாராக தான் இருக்கோம். திமுகவும் திமுக தலைவர்கள் இருக்கும் வரை, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தின சனாதனங்கிற வார்த்தைக்கு இந்தியாவுக்கே அர்த்தம் தெரிகிற அளவுக்கு விட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி இருக்கும் வரை இங்கே இந்திக்கோ இந்திக்காரனுக்கோ வேலை கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் தள்ளி பார்ப்போம், இல்லைன்னா அடிச்சே துரத்துவோம். அப்படி ஒரு நிலைமை வந்தா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.